தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 7/11/2014 வெள்ளிக்கிழமை பரணி நட்சத்திரம் மதியம் 3:58 வரை, பிறகு கார்த்திகை நட்சத்திரம். பொதுவாக நம்பிக்கை என்ற கை ஒரு மனிதனுக்கு தேவை. நம்பிக்கை என்ற ஒரு கை இருக்குமானால் வாழ்க்கை என்ற கை மிக சிறப்பாக இருக்கும். நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற கைகள் 2 கைகள், வலது கை இடது கை. இதற்கு பின்னாலே வழுக்கை, மதக்கை, பொக்கை, புன்னகை என்ற 4 கைகள் வருகின்றன. அதற்கு பின்னாலே நம்பிக்கை என்ற ஒரு கை சேருமானால் வாழ்க்கை என்ற கை மிக சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையிலே தான் நம்பிக்கைக்கு வித்திடும் விதத்திலே நான் தெய்வ வழிபாடுகளை எல்லாம் தினத்தந்தி பத்திரிகைகளும் வாயிலாகவும் எழுதி வருகின்றேன். இந்த தந்தி தொலைக்காட்சியிலும் உங்களுக்கு தினந்தோறும் ஒரு நல்ல கருத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். பொதுவாக மான்களது நம்பிக்கை காட்டின் மீது, மலர்களது நம்பிக்கை செடியின் மீது, தேனீக்கள் நம்பிக்கை கூட்டின் மீது, செல்வந்தர் நம்பிக்கை பூட்டின் மீது. வீட்டிலே பூட்டி இருக்கிறதே, அது பூட்டி இருக்கிறதா என்று பாதுகாப்பாக பார்ப்பார்கள். செல்வந்தர் நம்பிக்கை பூட்டின் மீது, மீன்களது நம்பிக்கை நீரின் மீது, மெல்லிடையார் நம்பிக்கை அழகின் மீது, வானிருந்து அருள்கின்ற தெய்வத்தின் மேல் வைக்கின்ற நம்பிக்கை குறையலாமா என்று ஒரு கவிதை பல ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் எழுதினேன். பொதுவாக நம்பிக்கை குறையக்கூடாது. நம்பிக்கையோடு நாம் வழிபாடு செய்ய வேண்டும். ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். என்னை சந்திக்கிற பொழுது சொன்னார், நான் எவ்வளவு சாமி கும்பிடணும், அவ்வளோ தூரத்துக்கு எனக்கு சோதனைகள் வருகிறது. நான் விடாது கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். பழனிக்கு 10 வருஷமாக நடந்து போகிறேன். இந்த ஊருக்கு போகிறேன், அந்த ஊருக்கு போகிறேன், எல்லா தெய்வமெல்லாம் கும்பிடுறேன். ஆனால் எனக்கு சோதனை மேல் சோதனை வருகிறது. வேலை போச்சு, தொழிலெல்லாம் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். வாரியார் சொல்லுவார், எப்பொழுது ஒரு மனிதனுக்கு சோதனை மேல் சோதனை வருகிறதோ அப்பொழுது இறைவன் அவனை நெருங்கிவிட்டான் என்று பொருள் அப்படிம்பார். பள்ளிக்கூடத்திலே நம்ம தேர்வு வைக்கிறோம், சோதனை வைக்கிறோம். எதற்காக? மாணவர்கள் தேர்ச்சி பெற்று மேல் படிப்புக்கு செல்ல வேண்டும்னு. ஒரு நெருப்பிலை பொசுங்கினால்தான் அந்த தங்கம் ஆபரணமாக மாறுகிறது. எனவே துன்பத்தை கண்டு நாம் அஞ்சக்கூடாதாம். இந்த துன்பத்தை கொடுத்தால் கூட தாங்கிக் கொள்கிற இதயத்தை நீ எனக்கு தானதான இறைவனிடம் கேட்க வேண்டும். பொதுவாக டிரைவரை நம்பித்தான் நாம் பஸ்ஸில் ஏறுறோம், மாலுமியை நம்பித்தான் கப்பலில் ஏறுகின்றோம், அந்த ஓட்டுநரை நம்பித்தான் நாம் விமானத்திலே ஏறுகின்றோம். நம்பிக்கையின் அடிப்படையிலே இருக்கிறது தான் வாழ்க்கை. எனவே அந்த நம்பிக்கையை பூரணமாக நீங்கள் இறைவன் மீது வைத்தால்தான் உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும். அந்த நம்பிக்கையை இன்றைக்கு எதன் மீது வைப்பதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமை வரும், ஒவ்வொரு நட்சத்திரம் வரும், ஒவ்வொரு திதி வரும். ஒரு சில நாட்கள் கிழமைக்குரிய தெய்வத்தை கும்பிடலாம், ஒரு சில நாட்கள் நட்சத்திரத்துக்குரிய தெய்வத்தை கும்பிடலாம், ஒரு சில நாட்கள் திதிகளுக்குரிய தெய்வத்தை கும்பிடலாம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு பரணி நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையும் ஒன்றுக்கு விடுகின்றது. பரணி என்பது சுக்கிரனுக்குரிய கால். எனவே இன்றைக்கு முழுமையாக தெற்கு நோக்கிய அம்பிகை, சாந்தரூப அம்பிகையை நீங்கள் வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி மீது வளர்ச்சி ஏற்படும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும் நாள். வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. வருங்கால நலங்கருதி எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். 7ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறார்கள். எனவே புத ஆதித்ய யோகம் செயல்படுகின்றது. புதன் உங்கள் ராசிக்கு 3, 6க்கு அதிபதி என்பதனாலே உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு புதிய உத்தியோக வாய்ப்புகள் வந்து சேரலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிலே முன்னேற்றங்கள், ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு போன்றவைகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்ற இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். ரிஷபராசி நேயர்களே, வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவதற்கு வழிபிறக்கின்ற நாள். தேங்கிய காரியங்கள் சுறுசுறுப்பாக நடக்கும். உத்தியோகத்தில் உயர்வு எதிர்பார்த்தபடியே உண்டு. விஐபிக்கள் வீடு தேடி வந்து உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்வார்கள். வீடு, இடம் வாங்க எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வளர்ச்சியை முன்னிட்டு நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்கின்ற நாள். இன்று நண்பர்களை நம்பி நீங்கள் செய்த காரியம் நல்ல விதத்தில் நடைபெறும். அது மட்டுமல்ல, ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். அன்றாட பணிகள் நன்றாக அமையும். மதிய நேரத்திற்கு மேல் வரும் தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை கொடுக்கும். ஊர் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முன்னேற்றம் அதிகரிக்கின்ற நாள். முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகுவார்கள். எதிரிகள் உதிரிகளாகும் நாள். தொழில் வியாபாரத்தில் நல்ல கணிசமான தொகை கைக்கு வந்து சேரலாம். இன்றைக்கு கிழமை வெள்ளி. எனவே ஆலய வழிபாட்டில் நீங்கள் ஆர்வம் காட்டுங்கள். மாலை நேரத்தில் நூதன பொருட்களின் சேர்க்கையும் உண்டு. பயணங்களாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். சிம்மராசி நேயர்களே, கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுகின்ற நாள். நேற்றைய பிரச்சனை இன்றைக்கு நல்ல முடிவுக்கு வரும்.
பாதியில் என்ற பணியை மீதியும் தொடரப் போகின்றீர்கள். அரசியல் பொதுநலத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட கிடைக்கலாம். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள நீங்கள் சிவாலயம் சென்று வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மாலை நேரத்தில் மகிழ்ச்சி பயணம் உண்டு. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். தொட்ட காரியங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் துணையாக இருப்பவர்களை அனுசரித்து கொள்ள வேண்டும். வரவை காட்டிலும் செலவு கூடலாம். மனக்கசப்பு தரும் தகவல்களும் இல்லத்தில் வந்து சேரலாம். என்ன இருந்தாலும் தன்னம்பிக்கையை குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள். தக்க விதத்தில் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இந்த நாள் மட்டுமல்ல, இனிய நாளாக எந்த நாளும் உங்களுக்கு அமையும். எனவே உங்கள் வாழ்க்கையில் வளம் கிடைக்க இன்று தன்னம்பிக்கை தான் தேவை. துலாம் ராசி நேயர்களே, மாற்று சிந்தனை மேலோங்கும் நாள். இன்றைக்கு விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். விரையாதிபதியாக இருக்கும் புதன் உங்கள் ராசியில் இருக்கின்றார். வீண் விரயங்களும் ஆகும். குழந்தைகள் நலன்கிறதையும் ஒரு தொகையை செலவிடுவீர்கள். புத ஆயத்திய யோகம் இருந்தாலும் கூட ராசிநாதன் கொஞ்சம் வலுவிழந்திருப்பதால் மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு உண்டு. தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் ஒரு சில தடைகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய ஒரு சம்பவம் நண்பர்களால் நடைபெற இருக்கின்றது. விருச்சிக ராசி நேயர்களே, செல்வாக்கு அதிகரிக்கும் நாள். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். இன்று தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்க துணையாக இருக்கும் நண்பர்கள் ஒத்துழைப்பு செய்வார்கள். அது மட்டுமல்ல, விலகிச் சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளாலும் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் உண்டு. தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் தொடர்ந்து வெற்றி கிடைக்கும் நாளாக இந்த நாளை கருதலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு பம்பரமாக சுழன்று பணிபுரிகின்ற நாள். ஆனால் என்னதான் அப்படி நீங்கள் பணிபுரிந்தாலும் கூட ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். காரணம் 8லே உச்சம் பெற்ற குரு. திடீரென இடமாற்றம், வீடு மாற்றம் போன்ற சிந்தனைகள் மேலோங்கும். கண்டிப்பாக நீங்கள் வீடு மாறித்தான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் ஒரு சிலருக்கு உருவாகலாம். அப்படி இருக்கின்ற பொழுது, வீடு மாறுகின்ற பொழுது நீங்கள் நல்ல உங்களுக்கு யோக பலம் பெற்ற நாளிலே நீங்கள் மாறிக்கொண்டால் அடுத்தடுத்து சொந்த வீடு வாங்குகின்ற யோகம் கூட ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். உத்தியோக மாற்றமும் ஒரு சிலருக்கு உருவாகலாம். நீண்ட தூர பயணங்களையும் சந்திக்கும் வாய்ப்பு இன்றைக்கு ஒரு சிலருக்கு உண்டு. இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்கின்ற நாள். பாசத்தோடு பழகுபவரின் எண்ணிக்கை கூடும். உற்றார் உறவினர்கள் உங்கள் முன்னேற்றம் கண்டு ஆச்சரியப்பட போகிறார்கள். கடிதம் கணித தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். அந்நிய தேசத்திலிருந்து கூட நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரலாம். அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் தரும் செயல்கள் நடைபெறப் போகின்றது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 8லே ராகு. பிற இனத்தாரால் பெருமை வந்து சேர்கின்ற நாள். பேச்சாற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். காலையில் வரவு அதிகமாக இருந்தாலும் கூட மாலையில் விரயங்கள் கூடுதலாகவே இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். மீனராசி நேயர்களே, ஜென்மக்கேது. வாழ்க்கை தரம் உயர வழிவகை செய்து கொள்கின்ற நாள். வள்ளல்களின் ஒத்துழைப்போடு உங்களது இல்லத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். இடமாற்றம், வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். அஷ்டமத்தில் சனி இருப்பதால் வாகன மாற்ற சிந்தனையும் அதிகரிக்கும். வைத்திருக்கும் வாகனம் பழுதாகிவிட்டதே, புதிய வாகனங்கள் வாங்கலாமா இல்லை இதை வைத்துக் கொள்ளலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். என்ன இருந்தாலும் வரும் மாற்றங்களை எதிர்கொள்வதுதான் நல்லது. திடீர் தனலாபங்கள் ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். நூதன பொருட்களின் சேர்க்கையும் உண்டு. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.